உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்த்தையும் கேட்கிறேன். நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கேள்வியாதான். இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்க. ஏன் போடுவீங்க சொல்லுங்க. இதுக்காக போடுவேன். அவர் வைக்கிற இந்த கருத்து, இந்த கோட்பாடு, இந்த செயல்பாடு, இதுக்காக போடுவேன். சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. கேவலம் கேவலம். இது எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்கார், இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு, அவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா, பர்சனாலிட்டியா மாற்றி விட்டீங்க. சமூக மரியாதையா மாற்றி விட்டீங்க. எதுக்குடா வந்தவன பாடுறா, எதுக்குடா காலையிலிருந்து 8 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்காங்க, ஒருத்தன் கேட்கல. இது என்னது? அந்த திரையரங்கில் முதல் காட்சி பார்த்த கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதுதான் எங்க அப்பா மணியரசு தெருக்கூத்துன்றது. வித்த தானே இது. இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா, எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும். அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு, நீ ஏத்துக்க. அவ இவரே ஏத்துப்பாரு. என்னங்கய்யா எப்படி இருக்கு? இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது.